புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து எஸ்பி ரச்சனா சிங் தலைமையிலான போலீசார் பேருந்து டிரைவர் மது குடித்துள்ளனரா என கருவி மூலம் சோதனை செய்தார். மேலும் அதிக ஒலி எழுப்பும் 15 ஏர் ஹார்ன்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹாரன்கள் பயன்படுத்தி அதிவேகத்தில் ஓட்டி செல்வதாகவும் டிரைவர்கள் குடித்துவிட்டு ஓட்டுவதாகவும் போக்குவரத்து போலீசாருக்கு புகார் வந்தது. இதையடுத்து பேருந்து உரிமையாளர்களை போக்குவரத்து போலீசார் அழைத்து கூட்டம் நடத்தினர். ஏர் ஹாரன்கள் பொருத்தக்கூடாது, டிரைவர்கள் குடித்துவிட்டு பேருந்துகளை ஓட்ட அனுமதிக்கக்கூடாது, இல்லாவிட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். ஆனாலும் சிலர் இதை சரிவர கடைபிடிப்பதில்லை என்று புகார் வந்தது. இதையடுத்து போக்குவரத்து எஸ்பி ரச்சனா சிங் தலைமையிலான போக்குவரத்து போலீசார், வெங்கடாச்சலபதி மற்றும் போலீசார் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்துகளை அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். மாலை 6 மணிக்கு தொடங்கி இரவு 9 மணி வரை இச்சோதனை நடத்தப்பட்டது. அப்பொழுது புதுச்சேரியில் இருந்து மதகடிப்பற்று மற்றும் கன்னியாகுமரிக்கு செல்லும் தனியார் பேருந்து டிரைவரை அதற்குரிய கருவிகள் மூலம் சோதனையிட்டதில் அவர் மது குடித்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கீழே இறக்கி அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் தமிழக அரசு பேருந்துகள் மற்றும் 14 தனியார் பேருந்துகளில் தடையை மீறி அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹார்ன்கள் பயன்படுத்தப்பட்டிருந்ததை கண்டுபிடித்தனர். அவற்றை போலீசார் கைப்பற்றினர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிந்து ₹1000 வீதம் 15 பேருந்துகளுக்கு மொத்தம் ₹15,000 அபராதம் விதித்தனர். இதேபோல விதிமீறல்களில் ஈடுபடுபவர்கள் மீது தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர். பாரதி பூங்காவில் சேதமடைந்து கிடக்கும் செயற்கை குன்றை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியின் சுற்றுலா தளத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பாரதி பூங்கா உள்ளது. தினமும் பூங்கா காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை திறந்து இருக்கும். இந்த பூங்கா புதுச்சேரி நகராட்சி சார்பில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பூங்காவிற்கு வந்து செல்கின்றனர். வார விடுமுறை நாட்களில் உள்ளூர் மக்கள் தங்களது பிள்ளைகளுடன் வந்து பொழுதுபோக்கும் இடமாகவும் பயன்படுத்துகின்றனர். சிறுவர்கள் விளையாடுவதற்கு ஊஞ்சல், சீசா, சறுக்கு போன்ற விளையாட்டு உபகரணங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறுவர்கள் விளையாடி மகிழ அங்கு ஒரு செயற்கை குன்று அமைக்கப்பட்டது. இதனை சுற்றி பாதை அமைக்கப்பட்டு சிறுவர்கள் குன்றின் மீது ஏறி விளையாடுவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இவற்றின் மீது சிறுவர்கள் ஏறி இறங்கும் பொழுது ஒரு மலை மீது ஏறி இறங்கிய உணர்வு கிடைக்கும் என்பதால் இதற்காகவே ஏராளமான சிறுவர்கள் பூங்காவிற்கு வருவது வழக்கம். இந்த நிலையில் இந்த செயற்கை குன்றை நாளடைவில் பராமரிக்காததால் அவை சேதமடைந்துவிட்டது. இதனால் குன்றின் மீது ஏறும் நடைபாதை சரிந்தும் அவற்றின் மீது போடப்பட்டிருந்த தரைகள் பெயர்ந்தும் காணப்படுகிறது. மேலும் குன்றின் மீது வளர்க்கப்பட்ட தாவரங்கள் இந்த வெயிலுக்கு காய்ந்து இறக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது அந்த செயற்கை குன்று பாதுகாப்பானதாக இல்லாத பொழுதும் சிறுவர்கள் கீழே விழுந்து விடுவோம் என்ற ஆபத்தை உணராமல் அந்த குன்றின் மீது ஏறி விளையாடி வருகின்றனர். எனவே நகராட்சி நிர்வாகம் இந்த செயற்கை குன்றை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன், அமைச்சர் லட்சுமி நாராயணன் உட்பட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். பாவேந்தர் பாரதிதாசனின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், செய்தி மற்றும் விளம்பரத்துறை செயலர் முகமது ஹசன் அபீத், இயக்குநர் சுரேஷ் ராஜ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதன் பின்னர் பாரதிதாசன் பேரன் கோ. பாரதி தலைமையில் அவரது குடும்பத்தினர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர், பொதுநல அமைப்பினர் பாரதிதாசன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவிலில் நடைபெற்ற அழகி போட்டியில் நூற்றுக்கணக்கான திருநங்கைகள் கலந்து கொண்டு வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை அசத்தினர். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் புகழ்வாய்ந்த கூத்தாண்டவர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 21ஆம் தேதி மீனாட்சி அம்மனுக்கு சாகை வார்த்தல், ஊரணி பொங்கல் மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் மற்றும் இரவு நேரங்களில் தீபாராதனையும் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள் மட்டுமின்றி இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் நூற்றுக்கணக்கான திருநங்கைகள் கலந்து கொண்டனர். மேலும் இவர்களை மகிழ்விக்கும் வகையில் உற்சாகப்படுத்தும் விதமாக பல்வேறு நடன நிகழ்ச்சிகள், கிராமிய பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் அழகி போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான திருநங்கைகள் உற்சாகமாக நடனமாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். தொடர்ந்து நடைபெற்ற திருநங்கைகளுக்கான மிஸ் பிள்ளையார்குப்பம் மற்றும் மிஸ் திருநங்கை அழகி போட்டிகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான திருநங்கைகள் கலந்து கொண்டு வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கிரங்கடித்தனர். போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த திருநங்கைகளுக்கு வில்லியனூர் காவல் ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் உதவி ஆய்வாளர் ராஜேஷ் ஆகியோர் பரிசுகள் மற்றும் விருதுகளை வழங்கி கௌரவித்தனர். இந்த விழாவில் புதுச்சேரி மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்களும் திருநங்கைகளும் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாக NLC ஊழியரிடம் 87 லட்சம் ரூபாய் மோசடி செய்த புதுச்சேரி நபரை போலீசார் தேடி வருகின்றனர்.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார். இவர் நெய்வேலி NLCயில் தற்காலிக பணியாளராக வேலை செய்து வருகிறார். இவருக்கும் புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த சுவாமிநாதன் என்பவருக்கும் நண்பர்கள் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு செந்தில்குமார் மனைவிக்கு அஞ்சல் துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி செந்தில்குமாரிடம் சுவாமிநாதன் 3 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார். பிறகு சிறிது காலம் கழித்து கொரோனாவால் அந்த வேலை தடைப்பட்டுவிட்டது. பின்னர் ரயில்வே துறையில் அமைச்சர் இடஒதுக்கீட்டில் வேலை வாங்கி தருகிறேன் என சுவாமிநாதன் கூறியுள்ளார். இதையடுத்து செந்தில்குமாரின் சகோதரியின் மகன் தமிழ்ச்செல்வனுக்கு வேலை வாங்கி தருவதாக சுவாமிநாதன் கூறி மேற்கொண்டு பணம் கேட்கவே இதை நம்பி செந்தில்குமார் முன்பணமாக 3 லட்சம் ரூபாய் பணத்தை சுவாமிநாதன் உறவினர் ராஜசேகரன் மற்றும் அவரது மனைவி நகோமி ஞானமணி ஆகியோரிடம் கொடுத்துள்ளார். பிறகு 2021ஆம் ஆண்டு சுவாமிநாதன் அறிவுறுத்தலின் பேரில் அவரது நண்பர் சிவராமனிடம் 14 லட்சம் ரூபாய் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் சுவாமிநாதன் தமிழ்ச்செல்வனை டெல்லிக்கு அழைத்து சென்று ரயில்வே துறையில் வேலை கிடைத்துவிட்டது என பணியாணையை கொடுத்துள்ளார். இதனால் வேலை கிடைத்துவிட்டது என செந்தில்குமார் மகிழ்ச்சியடைந்தார். பிறகு அவர் தன்னுடைய நண்பர், மகன்கள், உறவினர்கள் என மீண்டும் 4 பேருக்கு வேலை வாங்கி கொடுக்குமாறு கேட்டுள்ளார். இதற்காக அவரிடமிருந்து 64 லட்சம் ரூபாய் சுவாமிநாதன் பெற்றுள்ளார். அவர்களுக்கும் ரயில்வேயில் வேலை தயாராகிவிட்டது என கூறி பணியாணை கடிதம் ஒன்றை வழங்கியுள்ளார். நாளடைவில் சுவாமிநாதன் கொடுத்த பணியாணை போலி என தெரிய வரவே அவர்கள் கொடுத்த மொத்த பணம் 87 லட்சத்தையும் திருப்பி கேட்டுள்ளனர். ஆனால் சுவாமிநாதன் மற்றும் அவரது உறவினர்கள், நண்பர்கள் பணத்தை திருப்பி கொடுக்காமல் தொடர்ந்து ஏமாற்றி வந்துள்ளனர். இதுகுறித்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் செந்தில்குமார் நேற்று முன்தினம் புகார் அளித்தார். அதன் பேரில் சுவாமிநாதன் உட்பட 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்து அவர்களை தேடி வருகின்றனர். மூலக்குளம் கிறிஸ்ட் பொறியியல் கல்லூரி மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் 19ஆம் ஆண்டு விழா நடந்தது. கல்லூரியில் நடந்த விழாவில் மேலாண் இயக்குநர் சாம்பால் தலைமை தாங்கி கல்லூரி ஆண்டு இதழினை வெளியிட்டார். கல்லூரி முதல்வர் சிவகுமார் வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக நடிகர் ஹர்ஷத் கான், பின்னணி பாடகி சஞ்சனா, சன் நெட்வொர்க் குழுமத்தின் வர்ணனையாளர் இளரசி ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். கடந்த 2024-25ஆம் கல்வியாண்டில் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக அளவில் சிறப்பாக பயின்று அதிக இடங்களை பிடித்த மாணவர்களுக்கும் மற்றும் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் அதிக விழுக்காட்டினை எடுப்பதற்கு துணையாக இருந்த பேராசிரியர்களுக்கும் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. நிகழ்ச்சியில் கல்லூரியின் இயக்குநர் குமரவேல், தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள 3 ஓட்டு எண்ணும் மையங்களில் மாவட்ட தேர்தல் அதிகாரியான கலெக்டர் குலோத்துங்கன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு கடந்த 9ஆம் தேதி நடந்தது. புதுச்சேரி பிராந்தியத்தின் 23 தொகுதிகளில் ஓட்டுப்பதிவு செய்யப்பட்ட மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட், AD இயந்திரங்கள் லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரி, மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் தாகூர் அரசு கலைக்கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரி ஆகிய 3 ஓட்டு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளன. வரும் 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இதையொட்டி பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் மற்றும் வசதிகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரியான கலெக்டர் குலோத்துங்கன் ஆய்வு செய்தார். தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் பொதுமக்களுக்கு தெரிவிக்க ஏதுவாக உரிய வசதிகளுடன் கூடிய ஊடக மையம் அமைப்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. ஆய்வின்போது சீனியர் SP-க்கள் கலைவாணன், நித்யா ராதாகிருஷ்ணன், SP ஸ்ருதி யாரகட்டி, நோடல் அதிகாரி சுதாகர், ஊடக நோடல் அதிகாரி சுரேஷ்ராஜ் மற்றும் பல்வேறு அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் உடனிருந்தனர். பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவில் தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் தேர் திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. மேலும் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி திருக்கோவில் திருவிழாவினை முன்னிட்டு செட்டியார் மரபினர் கொடியேற்றம் மற்றும் கிராம மக்கள் கொடியேற்றம் நிகழ்ச்சி, காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் முக்கிய நிகழ்வாக நேற்று திருக்கல்யாணமும் இன்று தேர் திருவிழாவும் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. தேர் திருவிழாவில் துணை மாவட்ட ஆட்சியர் குமரன், தாசில்தார் சந்தோஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை தொடங்கி வைத்தனர். இவ்விழாவில் புதுச்சேரி, தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாண்டிச்சேரி காஸ்மோபொலிட்டன் சங்கத்தின் மாவட்ட ஆளுநர் அலுவலர் வருகை விழாவில் காலாப்பட்டு சாய்பாபா கோவிலுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டது. பாண்டிச்சேரி காஸ்மோபொலிட்டன் சங்கம் மாவட்ட ஆளுநர் அலுவல் வருகை விழா சிவகவி போட்டலில் சிறப்பாக நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் GV கிருஷ்ணமூர்த்தி அனைவரையும் வரவேற்றார். சங்கத்தின் செயலாளர் திருவேங்கடம் ஆண்டறிக்கை வாசித்தார். மாவட்ட ஆளுநர் ராஜா சுப்பிரமணியன் சிறப்புரையாற்றினார். முன்னாள் ஆளுநர்கள் ராஜலட்சுமி, சுபாஷ் சந்திரபோஸ், நிர்வாகிகள் மதிவாணன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். மேலும் சங்கம் சார்பில் காலாப்பட்டு சாய்பாபா கோவிலுக்கு நிதி வழங்கப்பட்டது. இறுதியாக பொருளாளர் சிவகுமார் நன்றி கூறினார். அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடந்த 12வது பட்டமளிப்பு விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார்.
ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 12வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் ஸ்ரீ ராமச்சந்திரா கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன், நிறுவனர் ராதா ராமகிருஷ்ணன், நிர்வாக இயக்குநர் ராஜீவ் கிருஷ்ணா ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தார்கள். கல்லூரியின் முதன்மை நிர்வாக அதிகாரி மௌஷ்மி ராஜீவ் கிருஷ்ணா அனைவரையும் வரவேற்று பேசினர். விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மருத்துவ பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு பட்டத்தை வழங்கி வாழ்த்து பேசினார். முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கு 67 பேரும் முதுநிலை பட்டமும், அதனைத் தொடர்ந்து புதுவை பல்கலைக்கழகத்தின் சார்பில் 12 பேருக்கு தங்கப் பதக்கங்கள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மருத்துவ படிப்பை முடித்த 147 பேருக்கு இளங்கலை மருத்துவ பட்டங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரியின் முதன்மை இயக்குநர் டாக்டர் வித்யா ரங்கராஜன், இயக்குநர் டாக்டர் ரத்னசாமி, மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோசப் ராஜ், துணை மருத்துவ கண்காணிப்பாளர் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கல்லூரி சேர்மன் ராமச்சந்திரன் பிறந்தநாளை முன்னிட்டு இந்திராணி செவிலியர் கல்லூரி மாணவர்கள் ஒருங்கிணைந்த ரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் சிறப்பு அதிகாரி ரமேஷ் மற்றும் ஜேம்ஸ் ஆகியோர் செய்திருந்தார்கள். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தை சேர்ந்த முதல்வர்கள், துணை பேராசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசு மும்மொழி கொள்கையை கைவிட வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவர் MP வைத்திலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி CBSE பள்ளிகளில் 2026-27 கல்வியாண்டு முதல் 5ஆம் வகுப்பு முதல் மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்கியுள்ளது. இதில் 2 இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட மொழிகளாகவும், ஒரு மொழி வெளிநாட்டு மொழியாகவும் இருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தமிழ், மலையாளம், தெலுங்கு மொழிகள் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவை. அங்கு ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு என 2 வெளிநாட்டு மொழிகள் பெரும்பாலான மக்களால் பேசப்படுகிறது. கல்வி கூடங்களிலும் கற்பிக்கப்படுகிறது. இது பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு சென்று வர புதுச்சேரி மக்களுக்கு பயனுள்ளதாக உள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மும்மொழி கொள்கையை புதுச்சேரி மக்களின் மொழி கற்கும் உரிமையை பறிக்கும் வகையில் உள்ளது. எனவே மத்திய அரசு மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவதை கைவிட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.